அப்புறம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதும். பேபியும் சின்ன வயசுல கண்டபடி முட்டாய் தின்னுகிட்டே இருப்பான். கடைசியில பல்லு மொத்தமும் சொத்தையாயிடுச்சு. அப்புறம் நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜானும் நித்தினும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஆ, நான் எதையும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு உடனே கேட்டுருவேன். நீ தப்பா நினைச்சுக்காத. ம். நான் அமெரிக்காவில் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தா ஏதாவது விசேஷங்கள் கேட்பேன். என் பொண்ணு பேத்தியெல்லாம் என்னை முறைச்சு பார்ப்பாங்க. லா காலேஜில் படிக்கும்போது பேபி ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணான். அவன் நிறைய தடவை இங்க வந்து போயிருக்கா. அப்ப பேபியோட அப்பாவும் உயிரோட தான் இருந்தாரு. அவளும் நல்ல பொண்ணுதான். எங்க எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சது. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஆளுக்கு ஒரு பக்கமா 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் தனி மரமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இந்தா. தேவு, என்னப்பா? உன்னோட இடிமனெல்லாம் நின்றுச்சா? குறைஞ்சிருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுப்பா. எனக்கு இன்னும் சில கதை தெரியும். குட் மார்னிங் சார். அப்போ உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது? பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் இந்த ஆஸ்பெக்டை நோட் பண்ணுவாங்க. வாட்டர் பாடிஸ் அண்ட் கிரைம்ஸ், நீர்நிலைகளுக்கும் குற்ற செயல்களுக்குமான கனெக்ஷன். அதான் நான் ரிசர்ச் பண்ண நினைக்கிற டாபிக். ஆனால் இந்த ஸ்கெலிட்டன் கிடைச்சது பயங்கர கோஇன்சிடென்ஸ் தான். ஸ்ட்ரேஞ்ச். வெரி ஸ்ட்ரேஞ்ச். இது டெல்லி லேப்ல இருந்து வந்திருக்க ரிப்போர்ட். ஸ்கெலட்டனோட பேரு மோகன். அந்த ஊர்க்காரன் தான். 28 வருஷங்களுக்கு முன்னாடி மிஸ்ஸிங். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படியே கொஞ்சம் சோசியல் ஒர்க்கும் பண்ணுவான். சம் லோக்கல் ஆக்டிவிசம், அப்படி என்னென்னவோ பண்ணியிருக்கான். சார், இங்க பார்க் பண்ணக்கூடாது சார். ஓகே, சாரி. எங்க ஆரம்பிக்கிறது, இல்லை எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. நேற்று ஷாலினி ரொம்ப நேரம் அவகிட்ட பேசிட்டு இருந்தா. ஆனா அந்த புது கதையை பத்தி அவன் அவகிட்ட எதுவுமே சொல்லல. நித்தின் உங்களை ரொம்ப நம்புறதுனால தான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கான்னு ஷாலினி சொன்னா. நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, அவன்கிட்ட இப்போ நான் அந்த கதையை பற்றி எதுவும் கேட்க போகிறதில்ல. கொஞ்ச நாளாக எனக்கு யூரோப்லேருந்து ஆஃபர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸ்வீடன் ரொம்ப நல்ல பிளேஸ். நிதினுக்கும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் பெட்டராக இருக்கும்னு தோணுது. $1200?
நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா ஆள் யாருங்கிற அடையாளம் தெரிஞ்சதுனால புது இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாடா டேய் வா சார் காசு அப்புறம் காசு இல்லாம வந்து உட்காந்து தின்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் வருது? ஸோ வாடா. நம்ம ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டேய் ஆ சார் என் ஒய்ஃப் ஃபோன் பண்றா, எடுக்கலைன்னா சந்தேகப்படுவா. ஆ காலையில இருந்தே ஒரு லேடி உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏதாவது கேஸ் விஷயமா பார்க்க வந்திருக்காங்களா என்ன? அந்த மாதிரி இருந்தா பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பு. இல்ல ஏதோ பர்சனல் விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. கருவக்காடுல இருந்து வந்திருக்கிறதா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. ம். என் பேர் பானு, கருவக்காடுல இருந்து வரேன். ம். நேத்து சாயந்தரம் தான் மோகனோட இறுதி சடங்கு நடந்துச்சு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். அவர் காணாம போய் 7 வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. மோகனுக்கு எதிரிங்க யாராவது? எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தைரியமானவர், லட்சியவாதி, பிடிவாதக்காரர். ஏதோ ஒரு மீட்டிங்ல ஜாதி பேரை சொல்லி அவர் அவமானப்படுத்தியதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை கிடைச்சும் கூட விவசாயம் பண்ணி பொழைச்சிட்டு இருந்தாரு. அவர் காணாம போன அன்னைக்கு ஊர் முழுக்க பிரச்சனையா இருந்தது. மழை தொடர்ந்து பெஞ்சதுனால ஏரி உடைஞ்சு ஊர் முழுக்க தண்ணி வந்துருச்சு. அந்த நேரத்துல அவரு எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு தெரியல. அவர் எங்கேயும் போகல. அவர் அங்கதான் இருந்தாருன்னு யாருக்குமே தெரியல. நான் ஒரு விஷயம் கேக்குறேன், அதுக்கு உண்மையை சொல்லுங்க. அந்த கொளுத்தக்கடையில் அவர் எலும்பு கூட இருக்குன்னு உங்களுக்கு சொன்னது அவரோட ஆவி தானே? என்கிட்ட மட்டும் சொன்னா போதும். பெஸ்ட். அப்போ பேய் பிசாசு இல்லைங்கிற குறையும் நிவர்த்தி ஆயிடுச்சு. இங்கே பாரு, சும்மா எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கான். டேய், ஒரு வகையில் அவங்க கேட்டது உண்மைதானே? இந்த கதையை நிதின் கிட்ட யார் சொல்லியிருப்பாங்க? ஒன்று கொன்னவன் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா செத்து போனவன் சொல்லியிருக்கணும். கொஞ்ச நேரம் நிறுத்துப்பா. சும்மா எதாவது சொல்லி மனுஷனை பைத்தியக்காரனாக்குறது. எங்க போற? ஒரு பெக்கடிக்க போகிறேன், இல்லைன்னா சரிப்பட்டு வராது. கண்டிப்பா அந்த கதையெல்லாம் நிதின் கிட்ட யாரோ சொல்லிருக்கணும். ஆனா அது யாரு நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்? ஒருவேளை பயத்தால சொல்லலையா, இல்ல வேற ஏதாவது காரணம்? ம், அந்த இன்னொரு கதை என்னன்னு அவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? என்னால முடியாது. இப்ப இருக்கிற டென்ஷனையே என்னால தாங்க முடியல. இல்ல நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். இந்தப்பா மேஜிஸ்ட்ரேட்டு, 2 பெக்கு அடிச்சுட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஏய் இரு, சாப்பிட்டு போ. பரவாயில்ல. வா மக்கு வா, திரும்ப போலாம் அழைக்கு. வா
இன்னொரு வாட்டி போலாம். ஏ அம்மாவை கூப்பிடலாமா? வா வா வா. ஏ, வா. ஏய். பாத்து. அம்மா வா நீ ஏய், ஏய் நிதின் நீ போ. பேபு நீ அது வா. ஹேய் இல்ல இல்ல நீ போய் விளையாடு. சரி மேக்கு வா நம்மளாச்சும் போய் விளையாடலாம். மேகா பாத்துக்கோ. வா உங்க அலை வருது, வா, நம்ம விளையாடலாம். அலை வந்துருச்சு. சீக்கிரம் வா. சார் நல்ல சூடா வாழைக்காய் பஜ்ஜி இருக்கு, சாப்பிட்டு போங்க. இங்க பாருப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். அட போங்க சார். ஏய். வேண்டாம் வேண்டாம் வா. நிதின் அப்பா பத்தி நான் இது வரைக்கும் எதுவும் சொன்னதில்லைல்ல. சச்சின் ஸ்டேட்ஸ்மேன் பேப்பரில் ஸ்பெஷல் கரெஸ்பாண்டண்ட்டாக இருந்தார். டெல்லியில் தான் நாங்கள் மீட் பண்ணோம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பெங்களூருக்கு வந்துட்டோம். அங்கேயே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். உங்க 2 பேரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. சச்சின் ஃபேமிலி இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஜாதி பிரச்சனை. என்னை பற்றி சொல்லியிருக்கேன்ல, அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. சச்சினுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரிஸ்னால் ரொம்ப இஷ்டம். ஒன்று முடிச்ச உடனே இன்னொன்று போய்கிட்டே இருப்பான். ஒரு ராத்திரி ஏதோ சீக்ரெட் சோர்ஸோட மீட்டிங்னு சபர்பில் கட்டி முடிக்காத ஒரு பில்டிங்க்கு போயிருந்தான். அது ஆக்சிடெண்ட்டா இல்லை என்னன்னே தெரியல. சச்சின் போன அன்னைக்கு ராத்திரி தான் நிதின் பிறந்தான். ப்ரிமெச்சூர் பர்த். அந்த லேடி சொன்ன மாதிரி நிதின் இந்த கதைகளெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது ஒருவேளை அவங்க அப்பா கிட்ட இருந்து தானோ? சச்சினோட கம்ப்யூட்டர் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் பெங்களூரில் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருக்கேன். நம்ம வேணா போய் செக் பண்ணா என்ன? கையை விடு மேக்கு. மெதுவா விளையாடு. நிதின் பேபு வா நம்ம போய் விளையாடலாம். நாம முதல்ல உன்னோட அந்த புது கதையை சொல்லி விளையாடலாமா? அந்த விளையாட்டை முடிச்சிட்டு இந்த விளையாட்டை விளையாடலாம். அது எந்த இடத்துல நடக்குதுன்னு கதையில இருக்கா? கோவலன்றது ஒரு இடத்தோட பேரா?